இதனாலே நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்க போகின்றோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு கிறிஸ்துவின் புதுவாழ்வு. கிறிஸ்துவின் புதுவாழ்வு. நாங்கள் யாவரும் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பு பெற்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எந்த நேரத்தில் நாம் பெற்றதை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நேரத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கை மாறப்படுகின்றது. நாங்கள் சென்ற வாரத்தில் நாங்கள் வாசித்தோம், பலவையெல்லாம் முடிந்தன, எல்லாம் புதிதாகின. நாங்கள் அடுத்த இந்த போன வாரத்தில் நாங்கள் வாசித்தோம், பழையவெல்லாம் புதிதாகின, எல்லாம் பழையவெல்லாம் முடிந்தன, எல்லாம் புதிதாகின. அப்போ நாங்கள் புது சிருஷ்டியாக இருக்கின்றோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளான புது வாழ்வு எப்படியாக இருக்க வேண்டும்? நாங்கள் வாசித்தோம் பிலிப்பியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாங்கள் தொடர்ச்சியை வாசித்தோம். நீங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்த பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகிறதான ஒரு கடிதமாக இருக்கின்றது. அது அதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியக்கூடியதாக வருகிறது, ஒருவன் சமய வழக்குங்கிறது சமய வழிபாடுகள் இல்லாவிட்டால் கலாச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் இவைகள் மற்றும் கைக்கொள்வதனாலே மாத்திரம் ரட்சிக்கப்படுவது இல்லை. சபையிலே சபை வழிபாடுகள் இருக்கின்றது, கலாச்சாரங்கள் இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, சம்பிரதாயங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் அவருடைய நாமத்தை மிகப்படுத்தும்படியாக, அவரை கனப்படுத்தும்படியாக நாங்கள் செய்கிறோம். அப்போ நாங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறோமா இருந்தால் சபையில் நாங்கள் என்னுடைய நாமத்தை மிகப்படுத்தும்படியாக அதை நாங்கள் செய்யணும். அது செய்கிற விஷயத்தை நாங்கள் ஆயத்தமாக செய்யணும். அது மட்டும் இல்லை, பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த இடத்துல நாங்கள் அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கணும். விளங்குதாமதி நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் செய்கிறதா இருந்தால் அதை நாங்கள் என்ன செய்யணும்? அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது செய்யறதுக்கு நாங்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சாலும் செய்யல. நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு அர்ப்பணிப்போடு ஆயத்தத்தோடு இந்த இடத்துக்கு செஞ்சால் தான் அது தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இல்லாட்டிக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் செய்கிறதான விஷயங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதா இருக்கிறோம். இப்போ நான் மறுபடியும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் நேற்றைய தினத்தில் பைபிள் வர்சஸ் நாங்கள் போட்டோம், என்ன வர்சஸ் வாசிக்கணும் சொல்லி நாங்கள் போட்டிருந்தோம் வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா அப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வரப்போ ஆயத்தமாக வரணும். முடியும் இறங்குதா? இப்போ இன்றைக்கி மதிய பார்த்தோன்னே எனக்கு தேவை வந்துச்சு. ஏன்னா பகல் ஒன்று சாப்பிட்டுட்டு முன்னுக்கு தேவனுடைய வசனத்தை வாசிக்கக்குள்ள நாங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நாங்கள் ஆண்டவர்கள பயத்தை வச்சிருக்கிறோம். மதிக்கு மட்டும் சொல்கிறது, எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். சரியா? நாங்கள் இந்த இடத்துக்கு வரக்குள்ள நாங்கள் ஆயத்தமாக வரணும். தேவனை நமஸ்கரிக்கிறது, அவருடைய ஊழியங்களை சபையில் செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக வரணும். இப்போ நாங்கள் அது ஆயத்தமாக செய்யும் பொழுது தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அது மட்டும் இல்லாமல் தேவன் எங்களை என்னது ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்த பவுல் இதே தான் பேசுகிறாரு. நாங்கள் இந்த இடத்துல சமய வழிபாடுகளை செய்யலாம், பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், சம்பிரதாயங்கள் இருக்கலாம். நாங்கள் அதுகளை கை கொள்கிறோம், அதுகளை நாங்கள் மேன்மையாக இருக்கிறோம். அது மூலமாக நம்மளுடைய நாமம் மகிமைப்படுது. ஆனால் அதுகளை செய்கிறதால நாங்கள் யாரும் ரட்சிக்கப்படுவது இல்லை. விளங்குதா? எங்களுக்கு ரட்சிப்பு வராது. அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு ஒழுங்கு, அது மூலமாக நாங்கள் சபைக்குள்ளே கொண்டு வரோம். ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சொன்னால் என்ன செய்யணுன்றது தான் இன்றைக்கி பரிசுத்த பவுல் பிலிப்பியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமய பழக்க வழக்கங்கள் வழிபாடுகள் சம்பிரதாயங்கள் மூலமாக ஒருவர் ரட்சிக்கப்படுவாரா இருந்தால் அதில் முதலாவது இருக்க வேண்டியவர் யாரு? பரிசுத்த பவுல். ஒரு நபர் சமய வழிபாடுகள் சரியாக கைக்கொள்கிறான், இல்லாவிட்டால் அந்த சபையில் இருக்கிறதான சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் சரியாக கைக்கொள்கிறவன், இவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னால் அதில் முதலாவது மனுஷனாக இருக்க வேண்டியவர் யாரு? பரிசுத்த பவுல். நீங்கள் பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல அவர் எப்படியாப்பட்டவர் என்று சொல்லி, அவர் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பு, தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, தேவனுடைய ஊழியத்துக்கு வர முன்பு அவர் எப்படியாப்பட்டவராக இருந்தார்னு சொல்லி அவர் சொல்லுறார்.
7 விதமான காரியங்களா அவர் அந்த இடத்துல பேசுறாரு. சரியா? 5ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் மறுபடியும் நாங்கள் யாராவது ஒருத்தர் வாசிப்போம். 5ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் 5 6. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5 6. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யாமீன் கோத்திரத்தான், எப்ராஹிமில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படியே பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்பட்டவன். ஆமென். பாருங்க, அந்த இடத்துல 7 விஷயங்களை பவுல் அவரை பத்தி சொல்றாரு. அவர் எப்படியாப்பட்டவரா இருந்தார் அப்படின்னு சொல்லி. முதலாவதுதான் அவன் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணினவன். அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க யூதர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 8ஆவது நாள் என்ன செய்வாங்க? விருத்த சேதனம் செய்வாங்க. அப்ப அது பழைய ஏற்பாடுல இருந்து வருகிறதான ஒரு சம்பிரதாயம், பழக்கவழக்கமாக இருந்தது. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பவுலும் அப்படியாப்பட்டவன். அப்ப பவுலுக்கு தேவன் மீது பயம் இருந்ததான பெற்றோர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் என்னது, அவங்க 8ஆவது நாள்ல அவரை விருத்த சேதனம் செய்து வைக்கிறாங்க. அப்ப மோசையின் பிரமாணங்களை படி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க என்னது, தேவனுக்கு பயந்து தேவனுடைய நியாய பிரமாணங்களை கை கொண்டதான நபராக இருந்திருக்கிறார். பரிசுத்த பவுல் அப்படியான ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறவர். அப்ப 2வது விஷயத்தை பாருங்க, அவர் சொல்றாரு, அவன் இஸ்ரவேல் வம்சத்தான். சொல்லவே தேவையில்லை, அவன் ஒரு யூதன். யூத பழக்க வழக்கங்கள், யூத கலாச்சாரத்தின் படி வாழ்ந்துதான் யூத குடும்பத்திலிருந்து வருகிறதான அவன் சிறந்த வம்சம் உடையவர், நல்ல வம்சத்திலிருந்து வந்ததான ஒரு நபர் தான் பவுல். அப்ப 3வது விஷயத்தை பாருங்க என்ன சொல்றாருன்னு சொல்லி, பெஞ்சமின் கோத்திரத்தின் ஒரு நபர். பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வர்றதான ஒரு நபர். அப்ப நீங்க பெஞ்சமின் கோத்திரம் என்று சொல்லும்போது, நீங்க பெஞ்சமின் கோத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு சிறந்த ஒரு குடும்பத்தில் தானே ஒரு வர்றதான ஒரு நபராக இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாக்கோபுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? யாக்கோபுக்கு எத்தனை குமாரர்கள்? 12 பேர் இருந்தாங்க. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தாங்க. சரியா? அப்ப அந்த 12 பேர்ல யாக்கோப் மிகவும் நேசித்தவர் யார்? மிகவும் யோசேப்பு நேசிச்சார். யோசேப்பு இல்லாம போற பிற்பாடு அடுத்து ராகேலுக்கு 2 பிள்ளைகள், யோசேப்பும் பெஞ்சமின். அப்ப யோசேப்பு அதிகமாக நேசித்தார். அதுக்கு பிறகு யாக்கோப் அதிகமாக நேசித்த ஒருத்தர் தான் யாரு? இந்த பெஞ்சமின். சரியா? அப்ப யாக்கோப் பெஞ்சமின் மிகவும் நேசிக்கப்பட்டதான ஒரு நபராக இருந்தார். சரியா? மற்றது இஸ்ரவேலின் முதல் அரசர் இந்த பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து தான் வந்தார். யார் முதல் அரசர்? இஸ்ரவேலின் முதல் அரசர் யாரு? இஸ்ரவேலின் முதல் அரசர் யாரு? சவுல். சவுல் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்ததான ஒரு நபர். சரியா? அப்ப இந்த பெஞ்சமின் கோத்திரம் மிக சிறந்ததான ஒரு கோத்திரம். அப்ப அந்த கோத்திரத்துல இருந்து வர்றதான ஒரு நபர் தான் யாரு? இந்த பவுல். இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்னன்னு சொன்னா, எபிரேயர் பிறந்த எபிரேயன். அவர் எபிரேயன் ஆனார். சரியா? அவன் அதிகாரமாய் இருந்தவன். அவன் ஒரு அதிகாரியா இருந்தவன். வேதவசனம் சொல்லப்படுகிறது. எபிரேயர்கள் தான் அந்த நாட்கள் அதிகாரத்தில் இருந்தவன். அதிகாரியா இருந்தவன் தான் பவுல். 5வது விஷயம் நியாய பிரமாணத்தின்படி அவன் ஒரு பரிசேயன். நியாய பிரமாணத்தின்படி ஒரு பரிசேயன். பரிசேயர்கள் பற்றி தெரியுதானே? இயேசு கிறிஸ்துடைய காலத்துல பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க? இது நியாய பிரமாணத்துக்கு புறமானது, இது நியாய பிரமாணத்தில் இல்லை, இவர் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறார் இல்லை. இந்த நேரத்திலையும் நியாய பிரமாணத்தை வச்சுக்கொண்டு இயேசு கிறிஸ்துடைய குற்றத்தை கண்டுபிடிச்சவங்களா இருந்தாங்க. அப்ப அவங்க நியாய பிரமாணத்தை முன்மாதிரியாக கடைபிடித்தவர்கள், அதை கை கொண்டவர்கள். அப்ப பவுலும் பரிசேயன், ஒரு பரிசேயன். அப்ப
பரிசேயர்கள் வந்து இஸ்ரவேல் வம்சத்துல வந்து சிறந்தவர்கள். அவர்கள் சபை தொடர்பான அறிவியல் கூட்டமாக இருந்தார்கள். அவங்க வந்து சமய தொடர்பான காரியங்களை வந்து நன்றாக கற்று அறிந்தவர்கள் தான் பரிசேயர்கள். பைபிளை வந்து மனப்பாடமா வச்சிருப்பாங்க. மோசனுடைய என்னது நியாய பிரமாணத்தை வந்து என்னது அது சிறப்பாக கை கொண்டவர்களாகத்தான் இருந்தாங்க இந்த பரிசேயர்கள். ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று அவர்களுடைய என்னது குறிக்கோள் வந்து என்னது, அவங்களுடைய குறிக்கோள் வந்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ராஜ்யம் உருவாக்கப்படணும், யூதர்களுக்கு ஒரு ராஜ்யம் உருவாக்கப்படணும். இந்த ராஜ்யத்தை உருவாக்கணும்னு சொல்லி அந்த குறிக்கோளை வச்சு கொண்டிருந்தவங்க தான் இந்த பரிசேயர்கள். நல்லதுதா? அப்ப அப்படிப்பட்ட என்னது இவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மூலமா இயேசுவை தங்களோடு சேர்த்து கொண்டா இலகுவாக ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னது நினைத்தவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இயேசு கிறிஸ்துவை வந்து தங்களோடு சேர்த்து கொண்டா இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தார்கள் தான் இந்த பரிசேயர்கள். விளங்குதா? இப்போ பரிசேயர்கள் சொன்னா அவங்க வந்து மத வழிபாடுகளை வந்து சரியாக கை கொள்ளும். அப்ப இந்த பவுல் வந்து பரிசேயனாக இருந்தார். மற்றது வந்து 6வது காரியம் மிக முக்கியமான காரியம் பாருங்க, அதுல என்ன சொல்லப்பட்டது சொல்லி, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை என்ன செய்தானா, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை என்ன செஞ்சிருக்கிறார், துன்புறுத்தினவர். அன்றைக்கு வந்து பவுல் தான் அதிகமான சபைக்கு விரோதமா காரியங்களை செய்தவங்க யாருன்னு சொன்னா இங்க பவுல தான் எங்களுக்கு ஞாபகம். சபைக்கு விரோதமா அநேக விதமான காரியங்களை செய்தார். திருச்சபையை துன்புறுத்தும் போது அவன் என்னது தேவனுக்கு சேவை செய்கிறான் என்று சொல்லி அவன் நினைச்சு கொண்டான். சபையை துன்புறுத்த கூட அவன் நினைச்சானா, நான் ஆண்டோட ஊழியத்தை செய்வேன், ஆண்டோட ஊழியத்தை செய்வேன், நான் சரிவர ஆண்டோட ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லித்தான் குடும்ப சபை என்ன செய்யறான், துன்புறுத்துகிறான். சரியா? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்று அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், நினைச்சுட்டு இருந்தான். திருச்சபைக்கு விரோதமாக செயல்படுறான். அவன் என்ன நினைக்கிறான், நான் தேவனுடைய ஊழியத்தை செய்யறேன், நான் திருச்சபைக்கு விரோதமாக இருக்கிறதால இல்லாட்டி திருச்சபையை துன்புறுத்துறதால நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு பக்தி வைராக்கியம் உடையவனாக இருந்தான். அப்ப 7வது விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவனாக இருந்தான். குற்றம் அற்றவன் என்று தன்னை அவன் காட்டுகிறான். அப்ப அவன் சொல்லல, நான் குற்றம் அல்ல அற்றவன் என்று சொல்லல, நான் குற்றச்சாட்டப்படாதவன் என்று சொல்கிறான். விளங்குதா? எங்கட பார்வையின்படி இல்லாட்டி எங்கட தோற்றத்தின்படி நாங்க பவுல வந்து எப்படி பார்ப்போம், சபையை துன்புறுத்தக்குள்ள நாங்க நினைச்சோம் ஏன் வந்து ஒரு குற்றவாளி, ஆணுக்கு விரோதமா செயல்படுகிறது அப்படிதான் இருக்கும். ஆனா அவன் வந்து என்ன சொல்றான், நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாத ஒரு நபராக இருக்கேன். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தவனாக இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தனால அவன் என்ன செய்தான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களையும் என்ன செய்தான், அவன் எதிர்த்தான். அதனாலதான் சபைகளை வந்து துன்புறுத்தினார். சரியா? அப்ப ஆனா அவன் என்ன சொல்றான், நான் வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்றேன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் செய்தவன் கிடையாது, நான் குற்றம் சாட்டப்படாதவன் சொல்லி சொல்றான். அப்ப பாருங்க, 7 விதமான காரியங்களை அவன் அவனுடைய ஜீவியத்தில் இருந்தான விடயங்களை சொல்றான். அப்ப அதே பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் வந்து சரியான ஒரு யூத பரிசேயனாக இருந்தான். அப்ப தேவனுடைய வார்த்தையை சரியாக கற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை வந்து சரியாக கடைபிடித்தவனாக இருந்தான். அப்ப இப்படி இருந்த ஒரு நபரை வந்து இயேசு கிறிஸ்து தொடுகிறார். எந்த இடத்துல வச்சு தொடுகிறார், இதுக்கு முதல் நான் சொன்னேன், எங்க போக்கும் இந்த இடத்துல வச்சு இயேசு கிறிஸ்து பவுலை தொடுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படுறது இடம் இல்லை. இல்ல, சிறைச்சாலைக்கு போனது வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக போனாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு இடத்துல வச்சு தொடுறாரு. எந்த இடத்துல வச்சு தொடுறாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
எந்த இடத்துல இதுக்கு முதல்ல நான் சபையில சொன்னேன், இந்த பிரசங்கத்துல நான் சொன்னேன். தமஸ்கு சாலையில் தமஸ்குக்கு போகிறதான வழியில இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறதான நேரத்துல என்ன செய்யப்படுதான், அவருடைய கணக்கெல்லாம் என்னது மாறி எழுதப்படுகிறது, மாற்றப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா மாறும். தமஸ்கு போறதான வழியில இயேசு கிறிஸ்துவானவர் அவரை சந்திக்கும் பொழுது, சந்தித்த பொழுது, அவர் தொட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை முற்றும் மாறும். விளங்குதா? அப்ப அதனாலதான் அவர் 6வது வசனத்தில் சொல்றாரு. என்னது 6வது 7வது வசனத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக என்ன செய்தாரா? நஷ்டமாக எண்ணுகிறேன். அவருக்கு லாபமாக இருந்த விஷயங்களை தான் அதுக்கு முதல் 2 வார்த்தையில் அவர் சொல்றாரு. 7 விதமான காரியங்களை சொல்றாரு. அவருக்கு லாபமாக இருந்ததான விடயங்கள், அவர் சிறந்தவைகள் என்று சொல்லி இருந்ததான விடயங்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஒரு யூதனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லி என்னென்ன காரியங்களை தான் அவர் 5வது 6வது வசனங்கள்ல பேசுறான். என்ன சொல்றான்? முதலாவது அவன் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்தவன். 2வது அவன் ஒரு இஸ்ரவேல் வம்சத்துடையவன். 3வது பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வர்றவன். 4வது எப்ரேனாக பிறந்தவன். 5வது பரிசேயனாக இருந்தான். 6வது பக்தி வைராக்கியத்தோடு சபையை துன்புறுத்துறவன். பக்திக்காக தான் அவன் செய்தான். ஏன்னா 6வது என்னது நியாயப்பிரமாணத்தின்படி அவன் குற்றம் சாட்டப்படாதவன் என்று அவன் சொல்றான். ஆனா இவைகள் எல்லாம் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில லாபமாக என்னதான சொல்றான். ஆனா அவன் சொல்றான், நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்றான். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளான புது வாழ்க்கை எப்படியா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? இவ்வளவு காலமா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க லாபம்னு சொல்லி என்னதான விஷயங்கள் என்ன, அவைகள் கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு என்ன செய்யப்படணுமா? நஷ்டமாக எண்ணணும். அப்ப கிறிஸ்து எங்களுக்குள்ள மேல வரணும். எங்களோட ப்ரையாரிட்டி, எங்களுக்கு என்னது முக்கியத்துவப்படுத்தணும்னு சொன்னா, எங்களுடைய வாழ்க்கை விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தணும்னு சொன்னா அதுல மேல இருக்க வேண்டியவர் யாரு? கிறிஸ்து இயேசுவானவர் மேல இருக்கணும். அவருக்கு தான் முதலிடம். பவுல் அதனால தான் சொல்றாரு இந்த இடத்துல, எனக்கு லாபமாய் என்னென்ன விஷயங்கள் நான் என்ன செய்யறேன்? கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டமாக எண்ணுகிறேன். இப்ப எங்கட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நாங்களும் அப்படிதான். நாங்களும் பவுல போல என்னது சபையில அநேகர் என்னது நற்கிரிகைகளை செய்தவங்க. இந்த இடத்துல நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்க சபையில என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு லிஸ்ட் சொல்லுவீங்கன்னு. இந்த சபையில நான் அதை செஞ்சுருக்கேன், இதை செஞ்சிருக்கேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அவங்கள இப்படி கூட்டிட்டு வந்தேன், அவங்கள வச்சு இதை செஞ்சேன், அதை செஞ்சேன் அப்படின்னு நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ என்ன கேட்டீங்கன்னா சொல்றேன், நான் 14 வயசுல ரசிக்கப்பட்ட நாள் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு. ஆனா நான் ரசிக்கப்பட்டிருக்கிறதுனால இல்லையான்றது அதுல விளங்குமா? நான் ரசிக்கப்பட்டவன் அப்படின்னு அதால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விளங்குதா? அப்ப ஏன்னா நாங்க செய்யறதுனால நற்கிரிகைகள், பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் அவைகள் எங்களை ரசிக்காது. அது நாங்க ஒழுங்கு சபையில தேவனுடைய நாமம் மகிழ்ப்படணும், பயத்தோடு பக்தியோடு அவருடைய காரியங்கள் நாங்க செய்யணும். வர்றவங்களுக்கு ஆண்களை பற்றியதான் ஒரு என்னது மரியாதை, எங்களுடைய சபைக்கு வருவதற்கான ஜனங்களுக்கு சபைக்குள் ஒரு வித்தியாசம் காணப்படணும். அதுக்காக தான் நாங்கள் அதுகளை செய்யணும். ஆனா ரசிக்கப்பட்டிருக்கோமா என்பது அதனால எங்களுக்கு சொல்ல முடியாது. நான் எந்த அளவு நல்லவனாக இருக்கிறேன், நான் எந்த அளவு இந்த சபைக்கு நன்மையை செஞ்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு என் குடும்பத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு நல்லதை செஞ்சிருக்கிறேன், அதை கொண்டு நான் ரசிக்கப்பட்டோமா இல்லையான்னு சொல்லி எனக்கு என்னது பிரிச்சு காட்ட முடியாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாட்டை கேட்டேன். பட்டினத்தார் பாடுகிற பாடல் சொல்லி தான் அது இருந்துச்சு. சரி, அதுல இப்படி சொல்லப்படுது, மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டு என்று மகிழ்ந்திருந்த மனிதா. மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டு என்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்பி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டார். விம்பி அழுத
மனையால் வீதியோடு நின்று விட்டால் சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பி விட்டது. என்னது? சுமந்து வந்த சுற்றம் சொன்னா என்னது? எங்களை தூக்கிட்டு வந்து ஆக்கள். சரியா? சுடலையோடு நின்று விட்டது, திரும்பி விட்டது. இப்பொழுது உனக்கு பேர் எங்கே, பெரிய தனம் எங்கே, ஊர் எங்கே? என்ன விளங்குது இந்த பாடல்? இந்த வரிகள், 4 வரிகளை பார்க்கும் என்ன விளங்குது? இது பைபிள் உள்ளது இல்ல. சரியா? நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு மாடு இருக்குது, ஆடு இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். என்ன மாதிரி யாரும் இல்லை. நான் தான் ரங்கலையில ராஜா, நான் ராஜா மாதிரி இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதை சொல்றது, மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டு என்று மகிழ்ந்திருந்த மனிதா வெண்டி அருந்த மனையா செத்த நேரத்துல வந்து நீ இல்லாடி நான் இல்லை, நான் உனக்காக சாவேன் அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டு இருப்பாங்க. யாரு? மனைவி அழுவாங்க, கணவன் அழுவாங்க. அழுதுகிட்டு இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா வீதியோடு நின்று விடுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்து ஜனங்கள் மையத்துக்கு கொண்டு போகல ஒரு சந்தியில வச்சு என்ன செய்வாங்க? குடத்தை உடைப்பாங்க. குடத்துல தண்ணி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நீர்க்குடம் எடுத்துட்டு அதுக்கு அங்கிட்டு பெண்கள் வர மாட்டாங்க. மனைவியை கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னா நாங்கள் வந்துட்டு மனைவி அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதோட மனைவியோட மனைவி அவ்வளவுதான் இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு 2 கிழமை 3 கிழமை கவலையா இருப்பாங்க. ஒரு மாசம் 2 மாசம் போகல அவங்களுக்கு அது நோமல் ஆகிடும். சுமந்து வந்து சுற்றம் சுள்ளையோடு திரும்பி விடுவாங்க. எங்களை தூக்கிட்டு வருவாங்க. 6 பேர் தூக்கிட்டு வருவாங்க. 6 பேரும் சுள்ளையோடு திரும்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கேட்கறாரு, இப்பொழுது உனக்கு பேர் எங்கே? செத்த பிற்பாடு என்ன தமிழ்லன்னு சொல்லுவாங்களா? இல்லை, பொண்ணு தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? எனக்கு என் பேர் அதுக்கப்புறம் அதுக்கு சொல்லுவாங்களா? அதான் தமிழ் தான் இருக்குது. தமிழ்ல பொண்ணு தான் சொல்லுவாங்க. சரியா? பேர் எங்கே, பெரிய தனம் எங்கே? அவ்வளோ இப்போ நான் இவ்வளோ கஷ்டம் காலமா சம்பாரிச்சு சேர்த்து வீடு கட்டி வச்சிருக்கேன், கார் எடுத்து வச்சிருக்கேன், பைக் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன்? என்ன பெட்டியோட நான் போய் பெட்டி வீட்டுக்கு போட்டு எடுத்துட்டு போக போறேன்? இல்லை. ஊர் எங்கே? ஒன்றுமே எங்களை வாழ்க்கையில எங்களோட கடைசி வரைக்கும் வராது. நாங்க எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே மாதிரி நாங்கள் இந்த உலகத்துல வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனா இந்த இடத்துல வந்து பாருங்க, ரட்சிப்பு மட்டுமே எங்களோடு வரப்போகிறது. அப்ப நாங்க யோவான் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சோம்ல. அப்ப அதுல வந்து ஒரு சம்பவத்தை நாங்க வாசிச்சோம். என்ன சம்பவம்? யோவான் 12ஆம் அதிகாரத்துல வாசிச்ச சம்பவம் என்ன? பாஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னுக்கு நடந்ததான ஒரு விஷயம். சரியா? அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலந்தமில்லாத நலதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன் அவரை காட்டிக் கொடுக்க போகிற சீமோனுடைய குமாரன் யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே. மனுஷன் என்ன செய்யலாம் வந்து காலில் பூசி வீணாக்குறா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல பாருங்க, மார்த்தாள் தான் நல்லா. மரியாள் வந்து இவ்வளோ விலை உயர்ந்ததான் நம்ம தைலத்தை கொண்டு இயேசுடைய பாதத்துல பூசி அவருடைய தலைமையினால துடைக்கிறார். இயேசுக்கு முன்னுக்கு அவருக்கு அந்த தைலம் ஒன்றுமே கிடையாது. விளங்குதா? இயேசுக்கு முன்னுக்கு அவருடைய அந்த தைலம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில வந்து இயேசு தான் மிக முக்கியம். விளங்குதா? இயேசுவானவருக்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே மிக முக்கியமாக இருக்கக்கூடாது. சரியா? நான் போன கிழமை பார்த்தோம், விக்கிரகங்களை குறிச்சு பார்த்தோம். விக்கிரகம்னா என்ன? விக்கிரகம்னா என்னது? சிலைகள் மட்டும் இல்லை. நாங்கள் போன கிழமை நாங்கள் வாசிச்சோம்
என்னது நாங்க ஆண்டோட இடத்தை எது எதுக்கெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே விற்கிறோம். விளங்குதா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நாங்க எது எல்லாத்துக்கும் கொடுக்குறோமோ அது சிலையா இருக்கலாம், பழக்க வழக்கமா இருக்கலாம், ஒரு நபரா இருக்கலாம், என்ன இல்லாட்டி ஒரு தொழிலா இருக்கலாம். நாங்க ஒரு சிலர் வந்து தொழிலை வந்து தெய்வமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க கண்டிருப்பீங்க என்ன தொழிலை வந்து தெய்வமா நினைப்பாங்க, அதுக்கு வேறையா வந்து சாம்பிராணி போடுவாங்க. நான் கண்டிருக்கேன் இந்துவாக்கள். அப்ப ஒரு சிலர் அதுல நாங்க தெய்வமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாங்க எதெல்லாமே எங்களுடைய தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாமே விற்கிறாங்க. நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நாங்கள் வேற ஒரு காரியத்தை கொடுத்தோம்னா அது ஒரு விற்கிறோம். சரியா? அப்ப இயேசுவை நேசித்து அவர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தார். அது மட்டுமல்லாமல் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். இதை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசித்தான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். என்ன செய்யணும்? ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? நான் சொல்ல பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் எங்களை ரசிக்காது. நாங்கள் ரசிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எங்களுக்காக வந்தார், எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், எங்களுடைய பாவங்களுக்காக என்னது சிறுவயதில் பாடுகளை அனுபவிச்சார். இதை விசுவாசம் அவர் மட்டுமல்ல 3வது நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார்ன்றதான விசுவாசித்து எங்களுடைய வாழ்க்கையில முற்றிலும் அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ரட்சிக்கிறது. வேறதான் 7வது 8வது வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7-8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சொல்றாரு என்னது? ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவை எல்லாவற்றையும் என்ன செய்தானா கிறிஸ்துக்குள்ளாக நஷ்டமாக எண்ணுகிறேன். விலகுதான் கிறிஸ்துக்குள்ளாக நஷ்டமாக எண்ணுகிறேன். இன்றைக்கு வந்து சபையில் அநேகர் சபையில் இல்லை, அவங்க வேற வேறு காரியங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த பவுல் சொல்றத போல எனக்கு கிறிஸ்துவுக்கு முன்பதாக எனக்கு ஒன்றுமே லாபம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்க யாரும் இன்றைய நல்ல சபைக்கு வராம வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க. விளங்குதா? யோசிச்சு பாருங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த இடத்துல எங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறோம். ஒரு கிழமைக்கு ஒரு நாள், அது 2 hour நாங்கள் ஆண்டவருக்காக கொடுக்குறோம். அந்த நேரத்தை கொடுக்க கூட நாங்கள் ஆயத்தமா இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த இடத்துல வச்சிருக்கிறோன்றது கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதான என்னது அறிவை நான் மேன்மையாக எண்ணுகிறேன். நாங்கள் ஏன் சபைக்கு வரோம்? ஏன் நாங்கள் தேவ வசனத்தை கற்றுக்கொள்றோம்? ஒரு சில நேரம் அதை வந்து நாங்கள் ஒரு என்னது பழக்கமா செய்யற விஷயமா இருக்கு. விளங்குதா? சபைக்கு வாடுறது, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது, நீங்கள் வந்து ஒரு பாடலை பாடுறது, சபையில் ஆராதனை செய்வது வந்து ஒரு சில நேரம் எங்களை பழக்கமாயிடும். ஆனால் நாங்கள் ஏன் இந்த இதுக்கு வாரோம்? உண்மையாக நாங்கள் ஏன் சபைக்கு வரணும்? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். என்னத்துக்கு நம்ம அதை கற்றுக்கொள்ளணும்? தேவனை மேலும் மேலும் அறிகிறதுக்காக, அறிந்து கொள்ளணும், அவரோட நம்பிக்கை செய்வது. அதுக்காக தானே வரும். என்ன ஒரு சமூகமா நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை வந்து தொழுது கொள்வதற்காக தான் நாங்கள் இதற்கு வரோம். அப்ப இந்த பரிசுத்த சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்றாரு. அவர் எல்லாத்தையும் என்ன செய்வார்? எல்லாத்தையும் நஷ்டமாக கருவார். இந்த உலகத்தில் நாங்கள் யாரென்று மற்றவர்கள் அறிந்திருக்கிறபடுகிறோமோ அதை விட முக்கியமானது நாம் இயேசுவை குறித்து மேலும் மேலும் அறிந்திருப்பது. மற்றவங்க என்ன இப்படி அறிந்திருக்கிறாங்கன்றதை விட நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறோம்ன்றது தான் மிக முக்கியம். விளங்குதா? மற்றவங்க என்ன அறிந்திருக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு அது தேவைப்படாத விஷயம். நான் இயேசு கிறிஸ்துவ நான் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறேன்.
இப்போ நாங்கள் ரொம்ப விருப்பம் தானே. இன்னைக்கு ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டொய்லெட்டுக்கு போனாலும் என்னது ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு தான் போவோம் இல்லையா? ஏன் நாங்கள் சரியான விருப்பம், நாங்கள் ஃபேமஸ் ஆகணும், நாங்கள் என்னது ஜனப்பிரிய வகையில் ஃபேமஸ் ஒரு கேரக்டராக மாறணும். அதுதான் எங்களை விருப்பம். நாங்கள் மற்றவங்க எங்களை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் எங்களை பற்றி பெருமையாக நினைக்கிறது. ஆனால் பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிறதான என்னது அறிவில் வளருவதற்காக, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் என்ன செய்யறேன்னா லாபமான எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக நினைக்கிறேன். இன்றைக்கு என்ன நாங்கள் செய்யறோம்? நாங்கள் எங்களை மகிமை பாராட்டுவதற்காக, எங்களை மேன்மை பாராட்டுவதற்காக நாங்கள் என்ன செய்யறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்கத்தில் வச்சு நாங்கள் எங்களுக்கு கலைகளை செய்யலாம். அதனால சொல்றோம், ஃபேஸ்புக்கில் என்னென்ன நாங்கள் என்ன செய்யறோமோ எல்லாத்தையும் போட்டோம், மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க எங்களை அறிஞ்சு கொள்ளணும். ஆனால் நான் எந்த அளவுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக, அவரோடு கிட்டி செய்யறதுக்காக, அவரை அறிகிறதான அறிவை வளர்க்கிறதுக்காக நான் எந்த அளவுக்கு காலத்தை நான் செலவழிக்கிறேன். நான் இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், இந்த ஃபோனை பாவிக்காமல் இருக்க முடியும்னா நான் பாவிக்காமல் இருக்கேன். ஆனால் இது எங்களை பாவத்துக்கு எங்களை இழுத்து செல்கிறதான ஒரு வழியாக இருக்கிறது. எந்த தேவனுக்கும் எனக்கும் இடையில இருக்கிறதான தொடர்பை தூரமாக்குறதுக்கான ஒரு வழியாக இந்த ஃபோன் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்க வேணாம்னு சொல்கிறேன். நான் அநேக நேரங்களில் நான் அம்மா அம்மாவுக்கு போயிட்டு சொல்கிறேன், கிட்ட போய் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுக்காதீங்க. எங்களை வீட்லேயும் அதே தான் நிலைமை தான். 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஃபோனை நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் பாருங்கள், இந்த ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா போக என்னது நிப்பாட்டணும்னு தோணாது, நிற்கணும்னு தோணாது, அதை பார்த்துக்கிட்டே இருக்க தோணும். ஆனால் நாங்கள் எங்கள் ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்க உட்கார்ந்து பார்ப்போம். யாராவது அந்த வார்த்தையை வாசிக்க உட்காருங்க. உட்கார்ந்து என்ன நடக்கும்? 2 வார்த்தை 3 வார்த்தை 4 வார்த்தை வாசிச்சுட்டு இருப்போம். அதுக்கு நான் முடியாமல் தான் எங்களுக்கு தூக்கம் போயிடுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு தூங்கணுமா, நீ பைபிள் எடுத்து வாசி அப்படின்பாங்க. இல்லையா? உண்மையா பையா? ஆனால் ஃபேஸ்புக்கு கையில் அடிக்கும் பார்ப்போம், ஃபோன் எடுத்து ஃபேஸ்புக்கு போக பார்ப்போம். இரவு 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் ஒரு சிலர் ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க. நான் கண்டிருக்கிறேன். நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கிறேன். எனக்கு அது ஒரு பைத்தியம் மாதிரி. அது ஒரு அதுக்கு நாங்கள் அடிமையாயிடும். இப்போ நாங்கள் எதுக்கு அடிமையாகணும்? சார் நான் எதுக்கு அடிமையாகணும்? ஆண்டோடைய வார்த்தை வாசிக்கிறது, அந்த வார்த்தையை வாசிச்சு அதை தியானிச்சு அந்த அவரை அறிவுகளை வளர்வதற்கு இந்த வாழ்க்கையில் ஒரு பழக்கமா, அது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு பழக்கமா மாறும். அதுதான் பவுல் சொல்றாரு, என்னது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாத்தையும் என்ன செய்றேன், இந்த வாழ்க்கையில நான் லாபமானது என்னதான எல்லா விஷயங்களையும் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன். விளங்குதா? இந்த பாருங்க, பவுல் மட்டும் இல்ல, இந்த பிலிப்பி சபையில் இருந்துச்சு தானே. இந்த பிலிப்பி சபையில இருந்தவங்களுக்குள்ள அந்த பழக்கம் இருந்தது, அந்த விடயங்கள் இருந்தது. அதனால்தான் அந்த பிலிப்பிய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க சொல்லப்படுது, உங்களில் நற்கிரிகையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. இந்த சபையை பத்தி சொல்லுது பவுல், சபையை பத்தி சொல்றாரு. என்னது? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். அப்ப நற்கிரியை தொடங்கினவர்னு சொல்லக்குள்ள இந்த சபைக்குள்ள நற்கிரியைகள் இருந்திருக்குது. விளங்குதா? பவுல் என்ன போதிச்சாரோ அந்த போதனை அந்த சபையில என்னது இருந்திருக்குது, ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நான் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், இயேசு கிறிஸ்துவின் மறுபடியும் வரும் வரைக்கும். விளங்குதா? என்ன செய்யப்படுது போதா? என்னது? பரியந்தம் நடத்திடுவார் என்று நம்பி. யார் நடத்த போறா? இயேசு கிறிஸ்துகளை நடத்துவார்னு சொல்லி நாங்க நம்பி அவருக்குள்ள அப்ப நான் எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். கடைசி பரியந்தம் இயேசு கிறிஸ்துகளை நடத்துவார்.
நடத்தி செல்வார். விளங்குதா? அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள, அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்வோம், ஆண்டவரோட தொடர்ந்து ஓடுவோம். விளங்குதா? அப்ப இது மிக முக்கியம். அப்ப நாங்கள் தேவனை அறிந்து கொள்ள என்ன செய்யப்படுதா, உள்ளத்திலே நாங்கள் மேன்மை என்று எண்ணுகிற அநேக காரியங்கள் தேவனை விட மேன்மை இல்லை என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். சொன்னது சார் என்னது, நாங்க தேவனை அறிந்து கொள்ள நாங்கள் தேவனை அறிந்து கொள்ள என்ன செய்யப்படுதா, உள்ளத்திலே நாங்கள் மேன்மையாக இருந்ததான விடயங்கள் ஆண்டுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லைன்றதான நிலைமைக்கு எங்களை கொண்டு செல்லும். தேவனுடைய வார்த்தை சொல்வது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து நாங்கள் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லி நாங்கள் ருசித்து பார்க்க என்ன செய்யப்படுமா, இந்த உலகத்தில் இருக்கிறதான விஷயங்கள்ல ஒன்றுமே எங்களுக்கு இருக்கிறது தோணாது. ஏன்னா ஆண்டவர் அப்ப அவரோட வாழ்க்கையில என்னது, அவரை ருசி பார்க்க அவருடைய வாழ்க்கையில மேன்மையான விஷயங்களை செய்கிறதா இருக்கிறார். அப்ப நாங்கள் தேவனை அறிஞ்சு கொள்ள என்ன செய்யப்படுதா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மேன்மையாக எங்களுக்கான ஒரு விஷயம் எங்களுக்கு மேன்மையா இருக்காது. சரியா? தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் போது தேவன் எவ்வளவு மேன்மை உள்ளவர் என்று நாங்கள் என்ன செய்யலாம், அறிந்து கொள்வோம். தேவனை அறிஞ்சு கொள்றதுக்கு வேற வழிகள் இல்லை. தேவனை அறிந்து கொள்றதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். என்னது, தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு அதை தியானித்து அதை கைப்பொழுறது தான் தேவனை அறிஞ்சிருக்கான வேற ஏதோ செஞ்சாலும் வேலை. நாங்கள் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சாலும் வேலை இல்லை, ஆண்டோட வார்த்தை எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டோட வார்த்தை தான் எங்களை போஷிக்குது. ஆவிக்குரிய போஜனம் என்னது எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை. எங்களுடைய ஆவி பிழைக்கணும் என்று சொன்னா என்ன செய்யப்படணும், எங்களுடைய வார்த்தையை நாங்கள் அனுதினம் வாசித்து அதுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேண்டுதா? 9வது வசனம் என்ன சொல்றது? பிலிப்பியர் 9வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு சொன்னா, நாங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்குள்ள ஒரு வாஞ்சி உருவாக்கணும். தேவனை அறிந்து கொள்ள தான் நாங்கள் என்ன ஆண்டவர் யார் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்ப தேவனை அறிந்து கொள்ள என்ன செய்யப்படுதான், இந்த பவுல் என்ன நினைக்கிறாரு, தேவனை நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் உள்ளதுமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்ன சொல்லப்படுது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று சொல்லி காணப்படும்படிக்கு நாங்கள் என்ன செய்யணும், காணப்படும்படிக்கு அந்த வசனத்துல மேல் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து நாங்கள் தேவனுடைய நீதியை தரித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த நாட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் எங்களுக்கு ஒரே மாதிரியான விஷயங்களா எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். போன கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது நாங்கள் பார்த்தோம், பழையவெல்லாம் விழுந்தன எல்லாம் புதிதாயின. அப்போ நாங்கள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். அப்போ புதிய சிருஷ்டிகளாக இருக்கும் பொழுது நாங்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கணும், நாங்கள் ஆண்டவரை அறிஞ்சவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ரசிக்கப்பட்டவங்களாக இருந்தால், நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் உண்மையான கிறிஸ்தவர்களுக்குள்ளாக எப்படியான குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் மறுபடியும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். மறுபடியும் எங்களுக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னால் என்ன செய்யப்படணும், நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்லல, முதலாவது போதிக்கிற இடத்தில் விளங்குதான், அடுத்து போதனையை பெற்றுக்கொள்ளதான் எங்களுக்குள் ஏதோ ஒரு குறை இருக்குது.
இல்லாட்டி ஆண்டவர் மறுபடியும் இதே வார்த்தைகளை எங்களுக்கு பேச மாட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு விளங்குது எங்களுக்குடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட எங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. விளங்குது. அப்ப அந்த விடயங்களை வந்து நாங்க என்ன சொல்லி அறிஞ்சு அவைகளுக்கு மிக முக்கியம் தான். ஒரு சில வேலை எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, எங்களுடைய தொழில் இதெல்லாம் மிக முக்கியம். ஆனா இதை எல்லாத்தையும் விட தேவனை அறிந்து கொள்கிறதான அந்த அறிவில் வளருவது மிக முக்கியம். விளங்குது. அப்ப நாங்கள் இந்த நாள் நாங்கள் எங்களை தேவனுடைய கருத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டுகிறோம். கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்க்கையில லாபமாக எண்ணுகிறதான விடயங்களை நஷ்டம் என்று நினைத்து அவருடைய வார்த்தையில் இல்லாவிட்ட அவரை அறிகின்றதான அறிவிலே வளரத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர்களை வழிநடத்தணும்னு சொல்லி நாங்கள் எங்களை கொடுக்கிறோம். நாங்கள் யாரும் ஒரு நிமிடம் நாங்கள் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நாங்கள் தேவனுடைய கருத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிறோம். நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே இவ்வளவு காலமும் நாங்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்கலாம், ஆனா இன்றைய நாளிலே நீர் எங்களோடு பேசுகிற பிறகுதான் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இந்த பேசுகிறதான வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ அந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்க கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களோடு கூட வந்து வருகிறோம். நாங்கள் என்ன செஞ்சாலும் செய்தல கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள அவருடைய வழிநடத்தல் எங்களுக்குள்ள இருக்காவிட்டார். ஏன்னா நாங்கள் இந்த காலையில் சொல்லுவோம், கர்த்தர் தாமே எங்களை இந்த வார்த்தைக்குள்ள வழிநடத்தும். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிறதான ஆவியின் மேன்மைக்காக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நாங்கள் லாபமாக எண்ணி கொண்டிருக்கிறதான ஒரு நாளிலே இல்லாமல் போகிறதான காரியங்களை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் சதாகாலங்களிலும் எங்களோடு இருக்க போகிறவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்வதற்கு அவரை இறுக்கமாக பிடித்துக் கொள்வதற்கு தேவையான அவரை அறிகிறதான அருகிலே வளர எங்களை கர்த்தர் வழிநடத்தும்படியாக நாங்கள் கர்த்தருடைய கருத்துக்களை நாங்கள் அமைதியாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையை வச்சுட்டு நிமிடம் நாங்கள் தியானித்து பார்த்து அவங்களுடைய கருத்துக்கு நாங்கள் கொடுப்போம். ஆண்டவரை அதுக்குள்ள இருக்கிறதா இந்த விஷயங்கள் என்னைக்கு அகற்றுங்கள். ஆண்டவரை நான் என்னென்ன காரியங்களுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறேனோ அவைகளை விட்டு விலகி கர்த்தாவை உணர்த்து என்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவத்தை கொடுக்க எனக்கு வழிநடத்தலை தாங்க.